சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என் குழந்தையே கட்டாயமாக நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் நடப்பது எதுவுமே உன் சாயப்பாவிற்கு எனக்கு சரியாக படவில்லை. அதனால் இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு, உடனே இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும். நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதற்காக நாம் வருந்திக் கொண்டிருப்பது சரியாகும், அல்லது அந்த நேரத்தை எப்படி சரியாக்க வேண்டும் என்று யோசிப்பது சரியான விடையாக இருக்குமா? என் அன்பு குழந்தையே, சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா? இப்பொழுது உன்னுடைய நேரத்தை நீ சரியாக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன் குடும்பத்திற்கு நடக்கின்ற கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே சரிப்படுத்தி உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொண்டு, உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற நேரம் உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். மேலும் மேலும் கஷ்டங்களும் நீங்கும், துன்பங்களும் வருகிறது என்பதனால் என் குழந்தையே, நீ அப்படியே எல்லா விஷயங்களையும் கிடப்பில் போட்டு கொண்டிருக்கின்றாய். எதை எடுத்தாலும் கஷ்டம், எதை எடுத்தாலும் வேதனை என்றால் நாம் எதைத்தான் செய்வது? இப்படியே கொஞ்சம் காலம் அமைதியாக இருந்துவிடலாம் என்று சொல்லி, என் குழந்தை, நீ இப்படியே இருந்துவிட நினைத்து விட்டாய் போல. இனிமேல் என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு இருந்தாலும், இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கான உண்மைகளை நிச்சயமாக தேடி தேடி பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? எதையும் நாம் தொலைத்து விடக்கூடாது. எந்த ஒரு உண்மைகளையும் நான் இத்தோடு முடித்து விட்டதாக நினைத்து நாம் சொல்லிவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு உண்மையை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணமும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்துவிட்டால் அது போதும். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக வந்து கிடப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நீ எந்த ஒரு சூழ்நிலையும் நினைத்து வருந்த மாட்டாய். எந்த ஒரு சூழ்நிலையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க மாட்டாய். உன் சாயப்பா சொல்வது எல்லாம் உனக்கு நிச்சயமாக எந்த அளவில் மனதிற்குள் குழப்பங்களை கொடுக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப் பார். என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் எதற்கும் துணிந்து ஒருவராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். இன்னல்கள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், ஆனால் இதையெல்லாம் கடந்து போக நீ பழகி இருக்க வேண்டும். இந்த நேரம், இந்த நிலை, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அடுத்தடுத்து எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அடுத்த விஷயங்களையும் யோசிக்க விடாமல் உன்னை காயப்படுத்துகிறது. நாம் இப்படியே இருந்து விடுவோமா என்று சொல்லி மேலும் மேலும் உனக்குள் மனக்குழப்பத்தை தந்து கொண்டே இருக்கின்றது. இனி நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா எதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும். நாம் எடுத்த விஷயம் நமக்கு நல்லதை நடத்தவில்லை என்பதற்காகவும், நாம் செய்ய நினைத்த விஷயம் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்பதற்காகவும் நாம் இப்படியே எதையும் விட்டுவிட முடியாதல்லவா? நாம் இப்படியே எந்த ஒரு நிலையையும் நாம் விட்டு நம் வாழ்க்கையை விட்டு விலக முடியாதல்லவா? இனிமேல் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பமே ஆடிப்போய்விடும். குடும்பத்தில் ஒருவர் நிலை குலைந்து விட்டால், குடும்பத்தில் ஒருவர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து விட்டால், ஒட்டுமொத்த குடும்பமும் வேதனையில் சிக்கி தவித்துவிடும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த நேரம், இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு, இந்த சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு நீ முழுமையாக நடந்துவிட்டால் போதும். நான் சொல்கின்ற இடத்திற்கு சென்று முதலில் மன அமைதி கிடைக்கும்.
மன தெளிவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்றென்று நாம் ஒரு முடிவை எடுத்து விடாமல் நமக்கான உண்மைகளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் அல்லவா? உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். அதுவே உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் என்றும் என்றென்றும் கொடுத்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. இந்த சாயப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் மீண்டும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எது முடிந்து விட்டது என்று நினைத்தாயோ அந்த இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கப் போகின்ற, எல்லாம் நடந்து முடிந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்று கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இனிமேலும் நாம் நடத்ததையெல்லாம் போகட்டும். நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ சரியானது ஒரு புரிதலை கொண்டு வந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு நீ எப்பொழுதுமே சரியானபடியான மாற்றங்களை கொண்டு வந்துவிடு. அது உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும். இந்த விஷயம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிலை தடுமாறி நிற்கும் பொழுது நமக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களும் நம்மை கை கொடுத்து தூக்கி விட்டதல்லவா? ஒரு சிறு புன்னகை கூட நம்முடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றும். அதுபோல இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சரிப்படுத்தி உனக்கான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ தெளிவாக உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் சுற்றி இருப்பவர்கள் யாரெல்லாம் ஆமாம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று உன்னிடத்தில் சொன்னார்களோ அவர்களை ஒருபொழுதும் நம்பாதே. இல்லை, நீ விட்டு விடாதே. இன்னமும் முயற்சிகளை செய், நிச்சயமாக முடியும் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையானவர்கள் என்பதனை மறந்து விடாதே. இது போன்றவர்களை எப்பொழுதும் நீ விட்டு விடாதே. இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. உன்னை தேடி இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை உணர்ந்து, நான் எந்த இடத்திற்கு உன்னை செல்ல சொல்கிறேன் அந்த இடத்திற்கு தயங்காமல் நிச்சயமாக என் குழந்தை நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் பதில் பெற்று விடுவாய். நான் சொல்கின்ற இடத்தில் வாசலுக்கு சென்றால் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும். உனக்கு நன்மைகள் நடக்கத் தொடங்கிவிடும். உனக்கான நல்ல நேரங்கள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும். என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்ததாக நினைத்து என் குழந்தை கலக்கம் கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரதிசயத்தை நடக்கும். உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும். நீ செல்ல வேண்டிய இடம் நாளை. இந்த நாளில் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நீ செல்லலாம். அது உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி, உன் குலதெய்வத்தின் கோயிலுக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ செல்லலாம். இங்கு செல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்காது. ஏனென்றால் நீ நினைத்தால் கூட செல்ல முடியாத தூரத்தில் இருப்பார்கள் உன் குலதெய்வம். ஆனாலும் என் குழந்தை மனதார அவர்களை நினைத்து உன் வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து உன் குலதெய்வத்தை நினைத்து நீ உன் வீட்டு பூஜை அறையில் ஒரு 10 நிமிடமாவது மனதிற்குள் அவர்களை நினைத்து கொண்டு அமர்ந்து பார். நிச்சயமாக உன்னை அறியாமலேயே உனக்குள் மிகுந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். உனக்குள்ளேயே ஏதோ ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிட்டது போல ஒரு எண்ணம் தோன்றும். அதனால் இந்த எண்ணத்தை உறுதியாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக அடைந்துவிட நீ முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்காமல் போகாது. நிச்சயமாக எல்லாம் கிடைக்க நான் உன் சாயப்பா உதவி செய்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.